பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது இந்திய நாட்டின் திருத்தூதர் தோமாவுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்தூதர் தோமாவுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக நாம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் திரு இதயத்துக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அர்ப்பணமாக நாம் ஒன்று கொள்வி இருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே எவ்வாறு திருத்தூதர் தோமையார் தன்னுடைய வாழ்வின் வழியாக விசுவாசத்தை நாம் வாழ்கிற நம்முடைய மண்ணிலே விதைத்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே நற்செய்தி பணியின் மீது ஆர்வம் கொண்டிருக்கவும், என் கடவுளே என் ஆண்டவரே என்று நம் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசுவின் மதிப்பின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ நாம் இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய 65வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த திருப்பலியானது நம்முடைய மறை மாவட்டத்தின் கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பாக நம்முடைய ஆயருடைய உடல் உள்ள சுகத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து மேலும் இன்றைய நாளிலே
திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிற திருவாளர் ஹிருதயநாதன் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜான்சி நன்றி திருப்பலியாக கடந்த ஆண்டிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்தோனி செல்வம், மரிய தங்கம், எஸ்டி மைக்கேல், ரமணி, பார்த்திபன், மரிய கிரகோரி, மரியம்மாள் இவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், எஸ்எம் செல்லையா அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், திருஹிருதய ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருவாளர் பாரதிதாசன் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். மேலும் மரிய புஷ்பதாசன் உடல் உள்ள நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் ரீட்டா மரிய புஷ்பதாசன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் திருவாளர் டி பாஸ்கர் கெரோலின் திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், அவருடைய மகன் கௌஷிக் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை வெனான்ஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக நேற்று தினம் இரவு திடீரென இறந்துவிட்டார். இறைவார்த்தை சபை சார்ந்த அருட்தந்தை அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருஹிருதய ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சாம்ராஜ் ஃபாத்திமா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு
கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தி கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அவருடைய பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரமும் கடவுளனும் ஏற்று அவர் திருப்படிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை வளப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றார். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய யுகத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கினீர். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர். நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவரோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஐயம் நீக்கி நம்பிக்கை கொள். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது இந்திய நாட்டின் திருத்தூதர் தோமாவுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொலம்பியா நாட்டிலே குருவானவர் ஒருவர் ஆலயத்திலே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். திடீரென அந்த கொலம்பியா நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் ஆலயத்துக்குள் நுழைந்து குருவை பிடித்து ஆலயத்துக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள். எல்லோருமே பயந்து நடுங்கி வெளியே வர முயற்சிக்கக்கூடிய அந்த வேளையிலே யார் யாருக்கெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்கள் இங்கே இருக்கலாம், யார் யாருக்கெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே வெளியே சென்று குருவோடு நில்லுங்கள், குருவோடு சேர்த்து அவர்களை நாங்கள் கொல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். நம்பிக்கை இருந்தவர்கள் தன்னுடைய உயிரை துச்சமென கருதி வெளியே சென்று குருவோடு நின்றார்கள். கதவு மூடப்பட்டது. பயங்கரமான சத்தத்துடன் வெடி வெடித்தது. அந்த படைத்தலைவன் சொன்னான், ஆலயத்துக்கு உள்ளே இருந்தவர்கள் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், பிழைப்புக்காக இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், பிழைப்புக்காக திருப்பலிக்கு வருகிறார்கள், இவர்கள் வாழ்வதிலே அர்த்தமில்லை என்று சொல்லி அந்த நம்பிக்கையில்லாதவர்களை அவர்கள் கொண்டு குவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, எவன் ஒருவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அவன் என்றுமே வாழ்வான். இன்று இந்திய நாட்டின் திருத்தூதர் தோமாவுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருத்தூதர் தோமாவுடைய வாழ்வை நாம் சிந்திக்கிற பொழுது, தோமா 12 திருத்தூதர்களிலே ஒருவர், கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், வளர்ந்தவர், பாடுகளிலே பங்கேற்றவர், தன்னையே தந்தவர். இயேசு இறந்து உயிர்த்த பிறகு திருத்தூதர்கள் எல்லாருக்குமே அவர் காட்சி கொடுக்கிறார். அப்போது தோமா அங்கே இல்லை. எல்லோரும் ஆண்டவரை
பார்த்து முடித்தோம் என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள். தோமா மட்டும், நான் ஆண்டவரை பார்த்தாலன்றி நம்ப மாட்டேன். இயேசு மீண்டும் அவருக்கு காட்சி கொடுத்து, தோமா அருகில் வா, நீ சந்தேகப்படுகிறாயே, உன் கரங்களை எடுத்து என் விழாவில் இடு. அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி அவர் இயேசுவை இறுக்கமாக அவர் பற்றி கொள்கிறார். அன்பாதவளே, திருத்துதர் தோமா சந்தேகப்பட்டார், உண்மைதான். ஆனால் அவர் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. நற்செய்தியை நான் பார்க்குறேன். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு இறந்த லாசரை பார்க்க செல்வோம் என்று சீடர்களுக்கு சொன்னபோது தோமா சொன்ன அந்த வார்த்தைகள், நாமும் போவோம், நாம் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருந்தார் என்றால், நாம் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம், தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். எனவே தோமாவிடம் நம்பிக்கை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்ன பொழுது, நாமும் இயேசுவோடு செல்வோம், பாடுகளிலே பங்கேற்போம் என்று சொல்லி அவரோடு இறக்க செல்வதை நான் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தோமா விசுவசித்தார், இடையிலே சந்தேகப்பட்டார், உண்மைதான். ஆனால் இறுதி வரை ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையை கொடுக்க தயாராக இருந்தார். 3 நிகழ்வுகளே ஆண்டவர் உயிர் கொடுத்ததை தோமா பார்க்கிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 49 முதல் 56 உள்ள இறைவாத்திலே தொழுகை கூட தலைவனுடைய மகள் சாக கிடக்கிறார். இயேசு வருகிறார். வழியிலே பணியாளர் வந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறார், நீ எதை இழந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாது சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். உன்னுடைய மகள் இறக்கவில்லை என்று சொன்ன பொழுது அவர் செல்கின்றார். அவருடைய மகள் பிழைத்த இந்த நிகழ்வை தோமா இயேசுவோடு இருந்து பார்த்திருக்கிறார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 17 முதல் 44 உள்ள இறைவாத்திலே லாசர் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தி கிடைத்த பொழுது தன்னுடைய திருத்தர்களோடு இயேசு இறந்த லாசரை அவர் சந்திக்க செல்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற அந்த வார்த்தையை திருத்துதர் தோமா சொல்வதை நான் பார்க்கிறோம். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம், நயன் ஒரு விதவை பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்த அந்த வேளையிலே அவர் கண்ணீரால் துயிரிட்டிருந்த அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் அந்த கூட்டத்திலே சென்று தொட்டு மகனை எழுந்து சொல்லி அவருக்கு உயிர் கொடுக்கிறார். இந்த 3 நிகழ்வையும் தோமையார் அவர் தன்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறார். ஆக இந்த 3 நிகழ்வுகளையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது அவருடைய ஆழமான விசுவாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக தோமையார் என்று சொன்னாலே அவரை நாம் சந்தேக பேர்வழி என்று நாம் சொல்லுவோம். சந்தேக பேர்வழிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தோமையாரை நாம் அதிகமாக நாம் அவருடைய பேரை நாம் பயன்படுத்துவோம். உண்மையிலே அவருடைய சந்தேகம் நியாயமானது தானா? ஒரு கப்பலிலே மக்கள் எல்லாருமே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டம் பாட்டம் என்று அந்த கப்பலிலே மகிழ்ச்சியாக அந்த இடம் நிரம்பிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென அங்கே ஒரு குழந்தை தவறி கடலுக்குள் விழுந்து விட்டது. இதை பார்த்த கப்பல் மாலுமி உடனே கடலுக்குள் பாய்ந்து குழந்தையை மீட்டு கொண்டு வருகிறார். தன்னுடைய உறவினரோடு மும்முரமாக பேசி கொண்டிருந்த அந்த குழந்தையின் தாய் தன்னுடைய குழந்தை கடலுக்குள் விழுந்து காப்பாற்றப்பட்டதை கேள்விப்பட்டு பதனிப்பை ஓடோடி வருகிறாள். அந்த குழந்தை பத்திரமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். சிறிது நேரத்திலே மக்கள் கூட்டத்தை பார்த்து, என்னுடைய குழந்தை யார் காப்பாற்றினார் என்று சத்தமாக கேட்கிறாள். குழந்தையை காப்பாற்றிய தன்னை நிச்சயமாக அந்த தாய் பாராட்டுவாள் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மாலுமி நான் தான் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த பெண்மணி, என்னுடைய குழந்தை போட்டிருந்த கொலுசை காணலை, அதை யார் எடுத்தார் என்று சந்தேகத்தோடு அந்த பெண்மணி கேட்டாளாம். இதை சற்றும் எதிர்பாராத மாலுமி திகைத்து போனார். இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை ஆபத்திலே உதவிகளே சந்தேகப்படக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விழா கொண்டாடுகிற தூய தோமையார் சந்தேக பேரொழியாக அறியப்பட்டவர். ஆனாலும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க தொடங்கினார்.
நற்செய்தி வாசகத்திலே இயேசு உயிர்த்து விட்டதை சீடர்கள் அவ்விடத்திலே சொன்ன பொழுது அதை நம்ப மறுத்து அவருடைய கைகளில் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயங்களில் என் கையை விட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். இறுதியிலே இயேசு அவருக்கு தோன்றிய போது ஆண்டவரே என் தேவன் என்று தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பாந்து இந்த நற்செய்தி வாசகத்தில் என்ன வாசிக்கட்டும். திதிம் என்ற தோமா, இவனுடைய பேருடைய அர்த்தம் என்ன? யோவான் நற்செய்தி இவரை திதிம் என்ற தோமா என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. திதிம் என்று சொன்னால் இரட்டை, அதாவது இரட்டை என்ற சொல்லை நிறைய இந்த சொல்லிலே நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இவர் இரட்டைகளில் ஒருவர் என்று அதிசயமாக சொல்லப்படுவது. திதியம் என்பது தோமாவிடம் இருந்த இரட்டிப்பு தன்மையை குறிக்கிறது. இவர் தன்னிலே பிளவுண்ட மனிதர். இயேசு யூதேயாவுக்கு செல்ல விரும்புகிற பொழுது அவரோடு சென்று இறக்க விரும்புகிறார். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் மற்ற சீடர்களுக்கு தோன்றிய போது நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். அவன் நம்பிக்கை கொள்கிறார். ஒரே நேரத்திலே துணிவும் அவன் நம்பிக்கையும் கொண்டவர் இவர். எனவேதான் இவர் திடீர் இரட்டை என்று சொல்கிறான். இரண்டாவதாக இவருடைய நற்செய்தியிலே இயேசுவும் நாமும் எல்லா மனிதர்களும் இரட்டை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இயேசுவை பற்றிய ஒரு புதிய புரிதலையும் நம்மை பற்றிய புதிய ஒரு புரிதலையும் தருகிறது. இயேசு நம்மை போன்றவர், நாம் அனைவரும் இயேசுவை போன்றவர்கள். இன்னும் அதை நாம் உணராமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இரண்டாவதாக அவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்பது நல்லதுதான். யோவான் நற்செய்தியிலே நான் வாசிக்கிறோம், தோமா கேள்வி கேட்கும் நபராக இருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று யோவான் நற்செய்தியிலும் மற்றும் இறையாட்சி பற்றிய கேள்விகளே அவர் கேட்கின்றார். நம்முடைய வாழ்விலே எழக்கூடிய கேள்விகளை நாம் இயேசுவிடம், கடவுளிடம் எழுப்புவது நல்லது. மூன்றாவதாக குழுமம் இன்றியமையாதது. உயிர்த்த இயேசு வந்தபோது தோமா அவளோடு இல்லை. குழுமம் இயேசுவின் சீடர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த குழுமம் ஒருவர் மற்றவர் முன் இயேசுவை பற்றி சான்று புகழக்கூடிய இயங்குதளமாக அமைகிறது. நான்காவதாக இயேசுவே கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். தோமா நற்செய்தியிலே இயேசு தன்னை கடவுளாக அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவதாக காணாமல் நம்புவது. நம்பிக்கை கொள்வதற்கான பாடமாக, அதுவும் காணாமலே நம்புவதற்கான பாடமாக நம்ம நிற்பவர் தோமா. இறுதியாக தோமாவுடைய வாழ்வை நான் பார்க்கிற பொழுது அவர் சந்தேகப்பட்டார், உண்மைதான். ஆனால் சந்தேகத்தை தாண்டி அவர் சென்று இயேசுவை இருக்க பற்றி கொண்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகப்பட்டால் மட்டும் பத்தாது, நாம் அதையும் தாண்டி நம்ம இயேசுவை இறுக்கமாக நான் பற்றி கொள்ளணும். எனக்கு தெரிந்த ஒரு அருட் சகோதரி, ஏறக்குறைய 20 வருடங்களாக அவர் இந்த துறவற வாழ்வில் இருக்கின்றார். நன்றாக பணி செய்யக்கூடிய ஒரு அருட் சகோதரி, சபையிலே தலைச்சிறந்த பொறுப்புகளை வகுத்தவர். திடீரென ஒரு நாள் அவரோடு பேசி கொண்ட பொழுது, ஃபாதர், நான் எவ்வளோ தான் பணி செய்தாலும் எவ்வளோ தான் வேலை செய்தாலும் அதில் எந்த பலனையும் நான் பார்க்கல ஃபாதர், நோ ஃப்ரூட் ஃபாதர் என்று சொன்னார். அன்புக்குள்ளே நாம் பல பணிகள், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு குருவாக இருக்கட்டும், நாம் பணியை நாம் சிறப்பாக நாம் செய்கிற பொழுது அதற்கான பலனை நாம் பார்க்கவில்லை என்றால் நாம் அதன் மேல் நாம் சந்தேகப்படுகிறோம். ஒரு சில வேளைகளில் ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா, ஆண்டவர் உண்மையிலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாரா, ஆண்டவருடைய பங்கில் இருக்கிறாரா, என்னுடைய பணி வாழ்வில் இருக்கிறாரா, செய்கிற வேலை பலன் தராமல் போகிறதே என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சந்தேகம் நம்மை அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அவர் சந்தேகப்பட்டது அவரை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றது. அவர் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்த சந்தேகமானது நம்மை ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். என் கடவுளை, என் தேவனை என்று ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் என்றால் அந்த சந்தேகமானது ஆக்கப்பூர்வமான ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எனவே இன்று நாளிலே இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது திருத்தூதர் தோமாவை போல நாமும் என் கடவுளை, என் ஆண்டவரை என்று சொல்லி இயேசுவை நாம் இறுக்கமாக நாம் பற்றி கொள்வோம். அது மட்டுமல்ல,
திருத்துவ தோமாவுடைய வாழ்வை நான் பார்க்குற பொழுது ஒரு தெரியாத ஊருக்கு வந்து மறைசாட்சியாக நம்முடைய மண்ணிலே மறித்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவருடைய அனுபவம், உயிர்த்த ஆண்டவரோடு உள்ள அந்த ஆழமான அனுபவம். நம்முடைய நாட்டிலே புதிய மறையை பரப்புவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் நாம் வாழ்கிற இந்த சென்னை மண்ணிலே தன்னுடைய உயிரை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எல்லோருமே உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாக்கியவான்கள். பதித்த தடத்திலே நடந்து செல்வது எளிது, புதிதாக தடம் பதிப்பது மிகவும் கடினம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் திருத்துவ தோமா நான் வாழ்க நம்முடைய மண்ணிலே செய்திருக்கிறார். எனவே நாம் இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் திருத்துவ தோமா. எனவே இந்த நாளிலே திருத்துவ தோமாவுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த வேளையிலே அவரிடமிருந்த அந்த ஆழமான அந்த விசுவாசம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் தர தொடர்ந்து அந்த திருப்பலில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தருவேன் இறைவா, உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு எண்ணகம் காணிக்கை, உன்னதன் உனக்கு எண்ணகம் காணிக்கை
உனக்கு எண்ணகம் காணிக்கை உன்னதன் உனக்கு எண்ணகம் காணிக்கை தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்த நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் ஆயராக நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேர் பெற்ற நிலையை நாங்களும் கண்டுவர செய்கின்றீர். ஆகவே இன்றும் இன்றும் வானதூதரின் படைகளோடு இணைந்து முழுதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரையே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்ய முடிய திரு அவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கிற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையும் எங்கும் சிதறிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் இந்த உலகை விட்டு வாழ்ந்த அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு நம்முடைய ஆட்சியில் என்று மனநீர் அடையும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேர்மத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீணாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உன்னோடு நான்
விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் இளமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான் மனம் மாறினேன். மனமறிந்தேன், நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடியச் செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும்.
பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையினால் கண்டுணரவும் அவரை எங்களுடைய செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அருளியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாக நிலைத்திருக்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேர்பயன்களில் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலின் உதவி உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடைவரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூயாவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. புனித தோமையாரின் திருநாளை கொண்டாடும் இந்நாளிலே நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் எம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் எம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மற்றும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் மக்களுக்காகவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதி சோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.